அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, எந்த ஒரு இறை நேசராக இருந்தாலும் அவர்களுக்கு அற்புதம் செய்கின்ற ஆற்றல் வழங்கப்படவில்லை என்பதையும், நபிமார்களுக்கு மாத்திரம் சில நேரங்களில் சில அற்புதங்களை அல்லாஹுடைய அனுமதியை கொண்டு நிகழ்த்துவதற்கு வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதையும் நம்ம பார்த்து வருகிறோம். அப்படி அற்புதம் வழங்கப்பட்டு இருந்தாலும் அந்த ஒரு அற்புதத்தை தவிர மற்ற சந்தர்ப்பங்களிலெல்லாம் அவர்கள் சாதாரண மனிதர்களைப் போல தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். மனித சக்திக்கு அப்பாற்பட்ட எந்த சக்தியும் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கவில்லை என்பது குறித்த செய்திகளை கடந்த சில வாரங்களாக பார்க்கிறோம். சென்ற வாரம் அபூ தாலிப் அவர்கள் மரண வேலை நெருங்குகிற நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அவரை இஸ்லாத்தை ஏற்குமாறு சொல்லுவார். கடைசி கட்டம் அவர் என்னுடைய தகப்பன் வழியில் நான் மரணிக்கிறேன்னு சொல்லி மரணிச்சிருவார். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப கவலைப்பட்டு, நம்ம பெரிய தகப்பனார் இஸ்லாத்துக்கு வரலையே என்று இயங்கும் பொழுது அல்லாஹ் ஒரு வசனத்தை அருள்வான். இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின்னல்லாஹ யஹ்தி மன் யஷா. நீ நாடியவர்களுக்கு உனக்கு நேர்வழி காட்ட முடியாது, அல்லாஹ் நாடியவர்களுக்கு அவன் நேர்வழி காட்டுவான். இந்த வசனத்தை அல்லாஹ் அருளினான் என்ற வரைக்கும் நம்ம பார்த்தோம். அதே சம்பவத்தில் இன்னொரு அறிவிப்பில் என்ன வருகிறது என்று சொன்னால், அபூ தாலிப் நான் அப்துல் முத்தலிப் மார்க்கத்தில் மரணிக்கிறேன் என்று சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அமா வல்லாஹி லஸ்தக்ஃபிரன்ன லக மாலம் உன்ஹான். எனக்கு தடை செய்யப்படாத வரை உங்களுக்காக நான் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவேன் அப்படின்னு ஒரு வார்த்தை ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. யார்கிட்ட? அபூ தாலிபிட்ட. ஆனால் பாவ மன்னிப்பு தேடலாமான்னா தேடக்கூடாது. அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு பாவ மன்னிப்பு கிடையாது என்று அல்லாஹ் சொல்லிடுறான். ஆனால் அந்த சட்டம் அப்போ வரல. அதனால் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, எனக்கு தடை செய்யப்படவில்லை என்று சொன்னால் அபூ தாலிபை உங்களுக்காக வேண்டி நான் அல்லாஹ்ட்ட நான் பாவ மன்னிப்பு தேடுவேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. சொன்ன உடனே அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, உடனே தடை செஞ்சு ஒரு வசனத்தை அருளிடுறான். இது புகாரியில் 1360வது ஹதீஸில் இருக்கிறது. அந்த இறங்கின வசனம் 9வது அத்தியாயத்தில் 13வது வசனம். அது என்ன சொல்லுகிறது என்று கேட்டால், மாகாணலின் நபி, நபிக்கும் அனுமதி இல்லை, உள்ளதீன் ஆமனும், நம்பிக்கை கொண்டவர்களுக்கும் அனுமதி இல்லை, மூமின்களுக்கும் அனுமதி இல்லை, எஸ்தக்ஃபிருலில் முஷ்ரிக்கீன, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவது அனுமதி இல்லை. ஒருத்தர் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறார்னா, இறைவா இவரை மன்னிப்பாயாகன்னு கேட்கக்கூடாது. ஏன்னு கேட்டால் அல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி. தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ஓ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா. அதுக்கு கீழ் நிலையில் உள்ள பாவங்களை நாடியவர்களுக்கு மன்னிப்பேன் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் 2 இடங்களில் இதை சொல்லியிருக்கிறான். இந்த இடத்துல அந்த கருத்தை அல்லாஹ் வலியுறுத்துகிறான். மாகாணலின் நபி, நபிக்கும் அனுமதி கிடையாது, உள்ளதீன் ஆமனும், நம்பிக்கை கொண்ட மக்களுக்கும் அனுமதி கிடையாது, எஸ்தக்ஃபிருலில் முஷ்ரிக்கீன், இணை கற்பிப்பவர்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுகிற அனுமதி கிடையாது. உளவுக்கானும் உளி குர்பா, அவங்க எவ்வளவு நெருங்கிய சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரியே அப்படின்னு ஒரு வசனம் இந்த அபூ தாலிப் விஷயமாகத்தான் இறங்குகிறது. அப்போ பெரிய தகப்பனார் ரொம்ப நமக்கு உதவி செஞ்சவராக இருக்கிறாரு, அவருக்காக நம்ம அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடுவோம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைக்கிறாங்க. அவங்க நினச்சபடியெல்லாம் அல்லாஹ் விட தயாராக இல்லை. நான் எஜமான், நீ அடிமை, நான் ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறேன், அதை போய் தான் நீ மக்கள்கிட்ட சொல்லணுமே தவிர உங்களுக்கெல்லாம் வளைய மாட்டேன், வளைச்சி கொடுக்க மாட்டேன்னு நல்லா சொல்கிறான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு தளர்த்தி சிறப்பு சலுகையாக, நீங்கள் மட்டும் உங்கள் பெரிய தகப்பனாருக்கு பாவ மன்னிப்பு தேடிக்கிறங்க. அப்படி உலகத்தில் எல்லோரும் செய்யத்தானே செய்வாங்க. வேண்டியவங்கன்னா கொஞ்சம் செலவு கொடுத்துருவாங்க.
நமக்கு வேண்டப்பட்டவங்களாக இருந்தால் எந்த சட்டமாக இருந்தாலும் என்ன செய்யும், தளர்த்தி அவர் செஞ்சுட்டு போகிறாரு, ரொம்ப தியாகம் செஞ்சுருக்கிறாரு, அவர் விட்டுருவோம் அப்படின்ட்டு உலகத்தில் உள்ள விஷயங்களில் முடிவெடுப்பார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் எஜமான், நீ அடிமை. நான் ஒரு நிலைப்பாட்டை எடுத்து சொன்னேன்னு சொன்னால் அதைத்தான் போய் சொல்லணுமே தவிர என்னுடைய நிலைப்பாட்டை ஒரு நபிக்காக வேண்டி ஒரு வேண்டப்பட்டவருக்காக வேண்டி நான் மாற்றிக்கிற மாட்டேன் அப்படிங்கிறது தான் அல்லாஹ்வுடைய ஒரு ஸ்டைலாக, அல்லாஹ்வுடைய ஒரு வழிமுறையாக இருக்கிறது. அதனால தான் இவ்வளவு தியாகம் செஞ்சுருக்கிற அபூ தாலிபும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிரிகள் கை வைக்காமல் பக்கபலமாக நின்றார், வளர்த்தார், ஆளாக்குனார், கல்யாணம் பண்ணி வச்சார், வியாபாரத்தை கற்றுக் கொடுத்தாரு. பல வகையிலும் உறுதுணையாக நின்றவர் அபூ தாலிபாக இருந்து கூட அவருக்காக இறைவா அந்த பாவத்தை மன்னின்னு கேட்க நினைக்கிறாங்க. பாவத்தை மன்னிக்க கேட்குறது ஒரு பெரிய ஒரு அற்புதம் செய்கிற மாதிரியான விஷயம் கிடையாது, பெரிய அதிகாரமும் கிடையாது, ஒரு துவா தானே. அதுவும் செய்யக்கூடாது, கேட்கவே கூடாதுங்கிறான். மன்னிக்கிறது ரெண்டாவது விஷயம், நீ மன்னிப்பு கேட்குறதுக்கு உனக்கு அனுமதி கிடையாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான்னு கேட்டால் இதில் ரசூலுல்லாவுக்கு இதான்னு காட்டிடுறான். அப்போ எப்படி மகான்கள் பெரியார்கள் அவுலியாக்கணவங்களாம் என்ன செய்வாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அவங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு ஆளுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுவதை நான் அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அதே மாதிரி ஒவ்வொரு மனிதனும் பெற்ற தாய் தந்தையருக்காக வேண்டி பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறான். நேசிக்கணும், அவங்களுக்கு துவா செய்யணும், எல்லாமே நம்ம கடமை இருக்கிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெற்றோர்கள் இஸ்லாத்திற்கு முன்னாடி மரணிச்சிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வயிற்றில் இருக்கும் பொழுதே அவங்களுடைய தகப்பனார் இறந்துடுறாரு. பிறந்து கொஞ்ச நாளில் தாயாரும் இறந்துடுறாங்க. அப்போ தாய் தந்தையற்ற ஒரு அனாதையாகத்தான் பாட்டநாட்டை வளர்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த தாயை பற்றின ஒரு பாசம், அந்த பரிவு, அந்த ஏக்கமெல்லாம் இருக்கத்தானே செய்யும். எல்லோரும் தாயோட இருக்க, நம்ம தாயை பார்க்கலையே, நம்ம தாய்க்கு ஒன்றும் செய்ய முடியலையே, தாய்க்கு உபகாரம் செய்ய முடியலையே, இப்படியெல்லாம் ஒரு ஏக்கம் இருக்கத்தான் செய்யும். அந்த வகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மதீனாவில் மதீனாவில் தான் அவங்க தாயார் இறந்தது. அதனால் தாயார் இறந்த இடம் எந்த இடத்துல அடக்கம் செய்யப்பட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுது. தெரிஞ்சுட்டு என்ன செய்கிறாங்கன்னா அல்லாட்ட ஒரு அனுமதி கேட்குறாங்க, இறைவா என் தாயார் இந்த இடத்துல அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க, அவங்களுக்காக வேண்டி உன்னிடத்தில் நான் பாவ மன்னிப்பு தேடணும், எனக்கு பர்மிஷன் கொடுன்னு கேட்குறாங்க. இஸ்தஅதன் ரப்பி, என் இறைவனிடத்தில் நான் பர்மிஷன் அனுமதி கேட்டேன். அன் அஸ்தக்ஃபிர லி உம்மி, என் தாயாருக்கு பாவ மன்னிப்பு தேடுவதற்காக வேண்டி அல்லாட்ட அனுமதி கேட்குறாங்க. அதாவது தாயார் இஸ்லாம் வருவதற்கு முன்னாடி மரணிச்சிட்டாங்க. அவங்க பல தெய்வ வணக்கத்தை செய்யக்கூடியவர்களாகத்தான் மரணித்தார்கள், தாயாரும் சரி தகப்பனாரும் சரி. அப்போ தாயார் இந்த மாதிரி மரணித்திருக்கிறார்கள்னவுடனே ரசூலுல்லா அவங்களுக்கு உறுத்துது, நம்ம தாயார் பாவியாக மூத்தா போயிட்டாங்களே, அவங்களுக்கு ஒரு பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாஹ் மன்னிச்சிட்டான்னு சொன்னால் அவங்க சொர்க்கத்துக்கு வந்துடுவாங்களேன்னு சொல்லி எல்லார் மனிதரும் தாயாருக்கு ஆசைப்படுவது போல் அவங்களும் ஆசைப்படுறாங்க. இது நல்ல ஒரு ஆசை, மறுமை சம்மந்தப்பட்ட ஒரு ஆசை தானே. அந்த ஒரு ஆசையை தான் அல்லாட்ட பர்மிஷன் கேட்குறாங்க. இறைவா இந்த மாதிரி என் தாயாருக்கு பர்மிஷன், ஏன் பர்மிஷன் எது கேட்குறாங்கன்னு கேட்டால் மக்காவில் இருக்கும்போது எல்லாம் தடுத்து விட்டான்ல, இந்த அபூ தாலிப் விஷயமாக தடை செஞ்சுட்டான். சொந்தக்காரங்களாக இருந்தாலும் மன்னிப்பு கேட்குறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி 9-13 வசனத்தின் மூலமாக அல்லாஹ் முன்னரே தடை செஞ்சதுனால இது தாயாருக்காக ஏதோ ஒரு விதிவிலக்கு கொடுத்தாலும் கொடுப்பான்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. தாயாருக்கு பாவ மன்னிப்பு தேடுவதற்காக வேண்டி நான் அனுமதி கேட்டேன், இறைவன் அனுமதி மறுத்து விட்டான். உன் தாயாருக்குலாம் பாவ மன்னிப்பு கேட்காத, ஏன் அவங்க பல தெய்வ நம்பிக்கையில் இருந்திருக்கிறாங்க, சிலைகளை கற்களை எல்லாம் தெய்வம் என்று வணங்கிய நிலையில் மரணித்திருக்கிறார்கள். அப்போ பல தெய்வ நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்து உன் தாயார் மரணிக்கும் பொழுது உன் தாயாருக்கு நீ எப்படி பாவ மன்னிப்பு தேடுவாய்? அல்லாஹ் எனக்கு அதுக்கு அனுமதி மறுத்து விட்டான். அதே நேரத்தில் அந்த கபுர்ஸ்தான் அடக்கஸ்தலம் சென்று பார்ப்பதற்கு நான் அனுமதி கேட்டேன், அதற்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்தான். எனவே நீங்கள் அடக்கஸ்தலம் செல்லுங்கள், ஃபைன்னஹா துதக்கிருல் மௌத், அது மரணத்தினுடைய சிந்தனையை உங்களுக்கு ஏற்படுத்தும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ அல்லாட்ட 2 அனுமதி கேட்குறாங்க. எங்கள் அம்மாவுடைய அடக்கஸ்தலத்தில் போய் அவங்களுக்காக பிழை பொறுக்க தேடுதல், இறைவா எங்கள் அம்மாவுடைய பாவத்தை மன்னித்து விடுவாயாக இப்படின்னு கேட்பதற்கு அல்லாட்ட பர்மிஷன் கேட்குறாங்க, கிடையாதுன்னு தான். அப்போ பெத்த தாய் ரசூலுல்லாவுடைய தாயாருக்கு ஒரு மன்னிப்பு கேட்குறதுங்கிற ஒரு அதிகாரத்தை கூட கொடுக்கலான்னு பாருங்களேன். அல்லாஹ் எப்படி வைக்கிறான்னா அடிமை தான், எஜமான் தான், நான் தான் எல்லாமே.
நபிமார்களாக வந்த காரணத்தினால அவங்களுக்குண்டு ஒரு சட்டங்களில் தளர்வுலாம் கிடையாது, விதியெல்லாம் வளைக்க முடியாது, அவங்களுக்காக வேண்டி என்னுடைய பவரை வந்து குறைச்சிக்கிற முடியாது என்று காட்டுவதற்கு தான் பெத்த தாயாருக்கு வந்து பாவ மன்னிப்பு தேடுவதற்கு அனுமதியை மறுக்கிறான். அதே நேரத்தில் கபருக்கு போகிறதுக்கு அனுமதி கொடுக்குறான். கபருக்கு போங்க, அது கபருக்கு போய் நின்று அழுதா, கண்ணீர் சொட்ட அழுதார்கள்னு வருகிறது. இது முஸ்லீமில் வரக்கூடிய ஆதாரப்பூர்வமான செய்தி. அப்போ என்ன பார்க்குறோம்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே இந்த நிலையில் அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்று சொன்னால், நம்ம முஸ்லீம் என்று சொல்லி கொண்டு நம்ம என்ன செய்கிறோம் என்று கேட்டால், அந்த பெரியார் நம்மளை சொர்க்கத்தில் சேர்த்துருவார், இந்த பெரியார் சொர்க்கத்தில் சேர்த்துருவார், அந்த பெரியார்ட்டார் போய் நம்ம துவா செய்யலாம் என்று செத்து போன ஆட்களையெல்லாம் என்ன செய்கிறோம், தெய்வீக அம்சம் கொடுத்து செஞ்சு கொண்டிருக்கிறோமே. அப்போ நபிகள் நாயகத்துக்கு இருக்கிறதுக்கு மேலே அவங்களுக்கு ஒரு அந்தஸ்து இருக்குதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கொடுக்காத ஒன்றையெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துருவானா அல்ல? அதை சிந்தித்து பார்க்கணும். இன்னும் சொல்லப்போனால், ஒருத்தர் வர்றார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வர்றார். வந்து என்ன செய்கிறாருன்னா, ஐநாபி, என் தந்தை இப்போ எங்கே இருப்பார்னு கேட்குறாரு. அதாவது தந்தை மூத்தா போயிட்டார், இவர் இஸ்லாத்தை இப்போ ஏற்றுக்கிறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டவர் கேட்குறாரு, ஐநாபி, என் தந்தை எங்கே இருப்பார், அதாவது சொர்க்கமாக நரகமானு கேட்குறாரு. அவர் தந்தை இறந்துட்டார், அந்த எங்கே இருக்கார் தேடி பார்த்து சொல்கிறது கேட்கல. என் தந்தை இறந்துட்டார், அவர் இப்போ எங்கே இருக்கிறாருன்னா நரகமா சொர்க்கமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, ஃபின்னார், நரகத்திலாம் இருப்பார். ஏன்னாட்டா உன் தந்தை வந்து ஓரிரை கொள்கையில் இருக்கவில்லை, பல தெய்வ நம்பிக்கையில் இருந்தவரை மரணித்திருக்கிறார். நீ தான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறாய், உன்னுடைய தந்தை வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. பல தெய்வ நம்பிக்கை உள்ளவர்களை எல்லாம் என்ன செய்ய மாட்டான், மன்னிக்கவே மாட்டான். அதனால் அவர்கள் நரகம்தான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. சொன்ன உடனே ஒரு தகப்பனார் நரகம்டா மனசுன்னு கேட்குமா? அழுக ஆரம்பிக்கிறார். அவர் அழுது கொண்டே திரும்புகிறார். எங்கள் வாப்பாவுக்கு நரகம், இந்த தகப்பனாருக்கு நரகம்னு அவரை அந்த பதில் வந்து ரொம்ப பாதிச்சிருக்குது. அவர் கொஞ்ச நேரம் போனவன்னு என்ன செய்கிறாங்கன்னா, அவர் கூப்பிட்றாங்க, வாங்குறாங்க. கூப்பிட்டு, இன்ன அபி வ அபாக ஃபின்னார், என் தந்தையும் உன் தந்தையும் நரகத்தில்ங்கிறாங்க. அவர் தந்தைக்கு தான் கேள்வி கேட்டார், அதுக்கு ரசூலுல்லாஹ் நரகம்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம தகப்பனாருக்கு நரகமாக இருக்க, நம்ம இஸ்லாத்துக்கு வந்துட்டோமே, பாப்பா நரகத்துக்கு போகிறாருன்னு அவர் என்ன செய்கிறாரு, அவர் கவலைப்பட்டு அழுகிறார். அவரை கூப்பிட்டு திரும்ப கூப்பிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, ஓன் தகப்ப மட்டும் இல்லைப்பா, ஏன் தகப்பனார் நரகத்திலாம் இருக்கிறாரு. ஏன்? அவர் ரசூலுல்லாஹ்வுடைய தகப்பனாரும் பல தெய்வ வணக்கத்தில் இருந்தவர். ரசூலுல்லாஹ்வுடைய தகப்பனாரும் சிலைகளை வணங்கி கொண்டு கல் மண்ணையெல்லாம் கடவுள் என்று கருதி கொண்டிருந்தவராகத்தான் இருந்தார். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிய தகப்பனாருக்கு ஒன்றும் செய்ய முடியலை, பெத்த தாய்க்கு ஒரு பாவ மன்னிப்பு தேட முடியலை, பெத்த தகப்பனாரை வந்து நரகத்தில் காப்பாற்ற முடியலை என்பதெல்லாம் அதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலாகவே நமக்கு சொல்லித்தரப்படுகிறது, குர்ஆன் வாயிலாகவே நமக்கு சொல்லித்தரப்படுகிறது. அப்படி இருக்கும் நம்ம என்ன விளங்கணும், எந்த பெரியார் மகன் அந்த பேச்சுக்கு இஸ்லாத்தில் இடம் கிடையாது, எல்லாம் அடிமை தான். இன்குள்ளு மன்ஃபி சமாவாத்தி உள்ளறது இல்லை ஆத்தியர் ரஹ்மான் அபுதா, வானம் பூமியில் உள்ள யாராக இருந்தாலும் ரஹ்மான் இடத்துல அடிமையாகத்தான் வந்தாக வேண்டும். அல்லாஹ்விடத்தில் வரும்போது எல்லாம் அடிமைங்கிற அந்தஸ்தில் தான் வர முடியுமே தவிர வேறு எந்த ஒரு அந்தஸ்திலையும் வர இயலாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் குர்ஆனில். அதனால் இந்த விஷயம் எதுக்கு சொல்கிறோம்னு கேட்டால், அவுலியாக்கள் இருக்காங்க, மகான்கள் இருக்கிறாங்க, அற்புதம் செய்வாங்க, அவங்கள்ட்ட வேண்டுதல் வைக்கலாம், துவா செய்யலாம், அவங்கள்ட்ட கோரிக்கை வைக்கலாம், பிள்ளை என்னென்னமோ தருவார்கள் என்று நினைக்கிறார்களே. அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நிலையில் நபிமார்கள் எல்லாம் வச்சுருந்தானா? நபிமார்களை வந்து அவங்க நினச்சதெல்லாம் செய்யக்கூடிய வகையில், அவங்க விரும்பினதையெல்லாம் செய்து கொடுக்க வகையில் அல்லாஹ் வைத்திருந்தானா என்றால் வைக்கவே இல்லை. அப்போ அல்லாஹ் ஒருத்தனை தான் பவர் அதிக சக்தி உள்ளவன் என்பதற்கு பேர் தான் இஸ்லாமே. இஸ்லாம்ன்றவன் என்ன, லா இலாஹா இல்லல்லாஹ் தானே, அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரிய யாரும் இல்லைங்கிறத வந்து எந்த ஒரு பெரியாரை கொண்டு நம்ம என்ன செய்ய முடியாது, உடைக்கவே கூடாது. அதே மாதிரி வந்து உஹது போர் நடக்கிறது. உஹது போரில் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கடவாய்ப்பற்கள் உடைக்கப்படுது. உஹது போரில் வாழ்நாளை வெட்டுறாங்க, தாடையில் அடிபட்டு பல்லாம் நெஞ்சிச்சு உடைஞ்சி நொறுங்கி விட்டுது. அப்போ ரத்தம் பீரிட்டு பயங்கரமான வாளால் வெட்டுறது தானே, முள்ளு குத்திரமாக நினைக்கக்கூடாது, போர்க்களத்தில் வீரியமான ஒரு தாக்குதலாக தாக்கப்பட்டார்கள். அப்போ ரத்தம் பீரிட்டு அடிக்கிறது, அடித்தா ரசூலுல்லாஹ் மூர்ச்சி ஆகி விழுகிற அளவுக்கு ரத்தம் அதிகமாகிவிட்டது. அப்போ களத்தில் ரசூலுல்லாஹ்வே காணோம். இருந்த சஹாபாக்கெல்லாம் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ரசூலுல்லாஹ் களத்தில் நிற்கிறாங்கன்னா தைரியமாக போரிடுவாங்க. போர்க்களத்திலே ரசூலுல்லாஹ் காணாமட்டா என்ன வெட்டுப்பட்டவனை கீழே விழுந்துருவாங்கல்ல, கீழே விழுந்தவனை சஹாபாக்கள்லாம் பார்க்குறாங்க, ரசூலுல்லாஹ் எங்கேயுமே தென்படலை.
அப்போ ரசூல்லா மூத்தா போயிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு நினைத்து கொண்டு சஹாபாக்கள் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த வேதனையில் இருக்கக்கூடிய நேரத்தில் ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னா ஒரு ஒரு பத்வா செய்கிறாங்க, ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், கைஃப யுஃப்லிஹு கௌமுன் ஷஜ்ஜு நபியஹும், தங்களுடைய நபிக்கு இரத்த காயத்தை ஏற்படுத்தியவர்கள் எப்படி ஜெயிப்பார்கள். நபி, நான் நபியாக இருக்கிறேன், நபிக்கு இரத்த காயத்தை ஏற்படுத்திட்டாங்க, ஜெயிச்சிருவாங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிடுறாங்க. கசரு ரபாயியத்தஹு, அந்த நபியுடைய கடவாய் பல்களை வேறு உடைத்து விட்டார்கள். ஓஹோ எதுவும் இல்லல்லா, அவர் அல்லாவின் பக்கம் மக்களை அழைத்து கொண்டிருக்கிறார் அந்த நபின்னு கூட பார்க்காம போர்க்களத்தில் பல்ல உடைச்சி இரத்த சாயத்தை பூசிட்டாங்க, இவங்க எப்படி கைஃப யுஃப்லிஹு, எப்படி ஜெயிப்பார்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டாங்க. இதனுடைய அர்த்தம் என்ன? அப்போ ரசூலுல்லாவை யாராவது தாக்கிட்டான்னு சொன்னால் அவன் தோற்று போயிடுவான்னு அர்த்தம் அதானே. என்னை அடிச்சுட்டு நீ ஜெயிச்சிருவியா? அப்போ இது இந்த இஸ்லாமிய நம்பிக்கைக்கு ஒரு எதிரான ஒரு வார்த்தை. இது இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் எத்தனை நபிமார்கள் எல்லாம் அனுப்புனான், நபிமார்கள் தோத்தாங்க, எதிரிகள் ஜெயிச்சிருக்கிறாங்க. நபிமார்களை கொலை பண்ணியிருக்கிறாங்க, கொலை பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். நபிமார்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்கன்னா அவங்க தோத்துட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த உலகத்தில் வரக்கூடிய வெற்றி தோல்வி எல்லாம் நல்லவர் கெட்டவருங்கிற வகையில் வருவது கிடையாது. சில நேரத்தில் நல்லவருக்கு வெற்றியை கொடுப்பான், சில நேரத்தில் கெட்டவருக்கு வெற்றியை கொடுப்பான். மறுமை வெற்றி தான் நல்லவருக்கு மட்டும் உள்ளது. மறுமையில் வெற்றிங்கிறது யாருக்கு இல்லை, கெட்டவனுக்கு கிடையாது. சொர்க்கங்கிற அந்த வெற்றி தான் நல்லவங்க கெட்டவங்க பார்த்து கொடுக்கப்படுமே தவிர, இந்த உலகத்தில் உள்ள வெற்றி, தேர்தல் வெற்றியாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம், அதிகாரமாக இருக்கலாம், எந்த செல்வாக்காக இருக்கலாம், எதுவாக வேண்டாலும் இருக்கலாம், இதெல்லாம் அவங்களுடைய நற்செயலை வைத்து கொடுக்கறது கிடையாது. இதை வச்சுட்டு ஒருத்தன் நல்லவன் கெட்டவன் தீர்மானிக்கவும் முடியாது. அப்படி இருக்கும் பொழுது ரசூல்லா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், என்னை அடிச்சுட்டு நீ ஜெயிச்சிருவியா, என்னை ஒரு நபிக்கு இரத்த சாயம் பூசி விட்டு நீ ஜெயித்து விடுவாயா அப்படின்னு சொன்னால், அப்போ நபி மேலே கையை வச்சு அவன் தொலைஞ்சான்னு அர்த்தம் தானே. என் மேலே கையை வச்சின்னா நீ தொலைஞ்சாய் அப்படிங்கிற அர்த்தத்தை தான் இதுக்கு தரும். ரசூலுல்லாஹ் சொன்ன முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் என்ன செய்கிறாங்க, கைஃப யுஃப்லிஹு கௌமுன் ஷஜ்ஜு நபியஹும், நபிக்கு இரத்த சாயம் பூசியவர்கள் எப்படி வெல்லுவார்கள், ஜெயிப்பார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. சொன்ன உடனே என்ன செய்கிறான்னு கேட்டால், உடனே ஒரு வசனம் போர்க்களத்தில் இறங்குது. போர்க்களத்தில் வேதனையில் துடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது இறங்குகிறது. லைஸ லக மினல் அம்ரி ஷைஉன், நபியே உமக்கு அதிகாரத்தில் எந்த பங்கும் கிடையாது. அவன் ஜெயிப்பான், இவன் ஜெயிப்பான், அதை நானில் முடிவு செய்வேன். உங்களை அடித்தா ஜெயிக்க மாட்டானா? அல்லாஹ்வுக்கு இந்த வார்த்தையை பிடிக்கலை. ரசூலுல்லாஹ் ஒரு வேதனையில் தானே சொல்கிறாங்க, கஷ்டத்தில் தானே சொல்கிறாங்க, வெட்டி விட்டாங்க இல்லை, அந்த துன்பத்தில் தானே அந்த வார்த்தையை சொல்கிறாங்க. நல்லா பார்க்க மாட்டாங்கறான். இந்த வார்த்தை என்னுடைய பவரில் கை வைக்கிற மாதிரி இருக்குது, என்னுடைய அதிகாரத்தை குறைக்கிற மாதிரி இருக்குது, வெற்றி தோல்வியெல்லாம் நீங்கள் தீர்மானிக்கிற மாதிரி வருது. நீங்கள் தீர்மானிக்க முடியாது, நான் தான் தீர்மானிப்பேன் அப்படின்னு நல்லா என்ன செய்கிறான்னு கேட்டால், லைஸ லக மினல் அம்ரி ஷைஉன், இது 3வது சூறாவில் 128வது வசனம். இந்த வசனம் இறங்குகிறது. லைஸ லக மினல் அம்ரி ஷைஉன், அதிகாரத்தில் உமக்கு எந்த பங்கும் கிடையாது, சிறிதளவும் பங்கு கிடையாது. அவ் யதூபு அலைஹிம் அவ் யுஅதிபஹும், அல்லாஹ் நாடினால் அவர்களை மன்னிப்பான், நாடினால் தண்டிப்பான். உங்களை அடித்ததுனால தோற்றுருவான்னு சொல்லி நீங்கள் யார்? அதை நான் நினச்சேன்னா உங்களை மன்னிக்கவும் செய்வேன், நான் நினச்சேன்னா தண்டிக்கவும் செய்வேன். எத்தனை பேர் ரசூலுல்லாவை அடித்தவர்கள் துன்புறுத்தியவர்கள்னால் அல்லாஹ் மன்னிச்சு இஸ்லாத்தில் ஏற்றுக்கிறலையா? அல்லாஹ் நாடினால் என்ன செய்வாங்க, அந்த மாதிரி ஆட்களை மன்னிச்சு ஏற்றுக்கிறவும் செய்வான், அல்லாஹ் நாடினால் தண்டிக்கவும் செய்வான். அது ஏன் ரைட்டுங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு நல்லா கேட்குறான். அப்போ உங்களை கடவாய்ப்பற்களை வெட்டிட்டான்னு சொன்னால் அவன் தொலைஞ்சாம்பிங்களா? நீங்கள் அவன் தோற்றுருவான்னு முடிவு எடுப்பீங்களா? அந்த முடிவை நீங்கள் எப்படி எடுப்பீங்க அப்படின்னு நல்லா என்ன செய்கிறான்னா, இந்த 122 ஒரு வசனமே போதும். அதிகாரத்தில் உமக்கு எந்த பங்கும் இல்லை. நம்ம என்ன செய்கிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூசி பெறாத ஆட்களை எல்லாம் பவர் பயங்கரமான சக்தி உள்ளவர்களாக நினைக்கிறோம். நான் ஒரு ஆண்டவர் மைதீன் ஆண்டவர்னு அங்கங்கே தர்காக்களை கட்டி வைத்து கொண்டு என்ன வேண்டாலும் செஞ்சிருவார், அவர் நினச்சதெல்லாம் செஞ்சிருவார், கேட்டதெல்லாம் தந்துடுவாருங்கிறீங்களே. ரசூலுல்லாவுக்கு ஒரு இவ்வளவு துன்பத்தை தந்தவனுக்கு நீ ஜெயிப்பியான்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. அது எப்படி நீ சொல்ல போச்சு, நானில் சொல்லுவேங்கிறான்ல. நீ ஜெயிப்பியான்னு கேட்டது ரசூலுல்லாவை அடிச்சிட்ட கோவத்தில் நம்ம கூட சொல்லுவோம்ல, நம்ம சொன்னால் விட்டுருவான். நபி சொல்லலாமா? நம்ம சொன்னால் தப்பாக இருந்தாலும் ஏதோ ஒரு வேதத்தை தாங்காமல் சொல்லிட்டான் அப்படின்னு நல்லா எடுத்துக்கிறோம். ஒரு நபி இதெல்லாம் போதிக்க ஒரு நபி என்ன செய்யக்கூடாது, என் மேலே கையை வச்சா நடக்கிறது வேறன்னா அது இப்போ நீங்களா தீர்மானிக்கிறீங்க? இப்போ
ஜெயிக்கிறது தோல்வியெல்லாம் உங்கள் கையில் இருக்குதா? அப்போ யார் ஜெயிக்கணும் யார் தோற்கணுங்கிற முடிவை நான் தான் எடுப்பேன், நீங்கள் எடுக்க முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான். இது முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஆதாரப்பூர்வமான ஹதீஸு. குரானில் இந்த வசனம் 328 நீங்கள் பார்க்கலாம். அப்போ அல்லாஹ்வுடைய வழி என்ன என்று கேட்டால் எந்த ஒரு வகையிலையும் வளைஞ்சே கொடுக்க மாட்டான்ல. ரசூலுல்லாவுக்காக இந்த சலுகையை கொடுத்துருக்கலாம்ல. இவ்வளோ பெரிய வேதனைப்படுத்திட்டாங்க, பல்லெல்லாம் உடைச்சி விட்டாங்க, மூத்தா போயிட்டா, எந்த அளவுக்கு மூத்தா போயிட்டார்ன்ற அளவுக்கு பரவி போன பிறகு அதுக்கு ஒரு வசனத்தை அல்லாஹ் இருந்துக்கிறான். ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல். அந்த நேரத்தில் இந்த வசனம் வருகிறது, முகம்மது ரசூல் தான், அவர் தூதர் கிடையாது, அவர் இறைவன் கிடையாது. கது ஹலத்து மின் கபலிஹி ருசுல், அவருக்கு முன்னால் பல தூதர்கள் போய்விட்டார்கள். அஃபையும் மாத்தவு குத்தில் அன்கலபுத்து மல ஆகாபிக்கும், இவர் கொல்லப்பட்டால் மரணித்து விட்டால் வந்த வழியே போயிடுவீங்களா? ரசூல்லா மூத்தா பண்ணு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அல்லாஹ் சொல்கிறான், அவர் ரசூலு, அவர் அல்லாவா? கொல்லப்படலாம், நபியாக இருந்தாலும் கொல்லப்படலாம், அல்ல இயற்கையாக மரணம் வரலாம். அவருக்கு மரணம் வந்தாலும் கொல்லப்பட்டாலும் நீங்கள் வந்த வழியே போயிடுவீங்களா அப்படின்னு நல்லா என்ன செய்கிறான். உமை என் கழிவலா கிபைஹி பல எல்லோரல்லாக செய்யா, யார் வந்த வழியை திரும்புகிறானோ அவன் அல்லாவுக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது, அவனுக்கு தான் கெட்டது. நீங்கள் இந்த மார்க்கத்தில் எனக்காக இருக்க வேண்டும், அல்லாவுக்காக இருக்க வேண்டும், படைத்தவனாகிய எனக்காக இருக்க வேண்டுமே தவிர முகமது நபிக்காக இருக்கக்கூடாது. அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் வந்த முகமது ரசூல் தான், அவர் அல்லாஹ் கிடையாது. ஒமா முகமதுன் இல்லா ரசூல், முகமது ரசூலை தவிர வேறு இல்லைன்னு அர்த்தம், கடவுள் இல்லைன்னு அர்த்தம். கது ஹலத்து மின் கபலிஹி ருசுல், அவருக்கு முன்னால் பல தூதர்கள் போயிட்டாங்க, இவரும் போயிடுவார். அஃபையும் மாத்தவு குத்தில, இந்த முகமது மரணித்து விட்டாலோ கொல்லப்பட்டு விட்டாலோ இன்கலபுத்தமல் ஆக்காவிக்கும், நீங்கள் வந்த வழியை திரும்பி சென்று விடுவீர்களா அப்படின்னு நல்லா கேட்குறான். என்ன அந்த மாதிரி போயிட்டாங்க நிறைய பேர், போர்க்களத்தை விட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ரசூல்லா மூத்தா போயிட்டாங்க, அந்த வதந்தி கிளம்புனவுன்னு வெட்டப்பட்டு மூர்ச்சியாகி விழுந்து ரசூல்லா மூத்தா போயிட்டாங்கன்னு வதந்தி கிளம்புனவுன்னு களத்தை விட்ட ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ரசூல்லா இல்லாமல் என்னத்துக்கு போர் செய்யணும், என்னத்துக்காக யுத்தம் செய்யணும், ரசூல்லா போயிட்டாங்க நம்ம என்னத்துக்காக நிற்கணும்னு நினச்சிக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு தான் கூப்பிட்டு அல்லா கேட்குறான், அவர் என்ன ரசூல், அவர் அல்லாவா? தூதர் நிறைய பேர் போயிட்டாங்க, நீங்கள் இந்த மார்க்கத்தில் எனக்காக நீங்கள் வரணும், நான் தரக்கூடிய சொர்க்கத்துக்காக நீங்கள் வர வேண்டும், நான் சித்தப்படுத்தி வைத்திருக்கிற கெட்டவர்களுக்கு சித்தப்படுத்தி வைத்திருக்கிற நரகத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு நீங்கள் இங்கே வரணுமே தவிர அவருக்காக வர்றது இவருக்காக வர்றதுக்கு வேலையெல்லாம் கிடையாதுங்கிற அல்லாஹ். அப்போ மாத்தவ குத்தில, அவர் கொல்லப்பட்டு விட்டால் இறந்து விட்டால் இன்கலபுத்து மலாக்காபிக்கும், வந்த வழியே போய் விடுவீர்களா? உமை என்கலிபலா அக்கிபைகி பணம் எதுரல்லாக செய்யா, யார் ஒருத்தன் வந்த வழியை திரும்பி போகிறானோ அல்லாவுக்கு எந்த கேடுங்கிற அவனுக்கு தான் கேடு என்ற ஒரு வசனம் 3வது சூறாவில் 144வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதே உஹது போர் சம்பவமாக தான் இதுவும் அருளப்பட்டிருக்கிறது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விட்டு சஹாபாக்கள் ஓடும்போது என்ன வார்த்தை சொல்கிறான், நீங்கள் இஸ்லாத்தில் எனக்காண்டில் போன அல்லாவை ஏற்றுக்கல, இந்த மார்க்கத்துக்கு நீங்கள் வந்தீங்க, நான் தானே என்றென்று இருக்கக்கூடியவன், முகமது ஒரு தூதர் இருப்பார் போவார், இதுக்கு முந்தி பல பேர் போயிருக்கிறாங்க, அதுக்காக நீங்கள் மாறிக்கிருவீங்களா? அப்போ என்ன மாதிரி அல்லாஹ் இந்த பவரை வச்சுக்கிறான்னு விட்ட மாட்டேங்கிறான். அந்த அதிகாரம் பவர்னால் என் கையில் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறதுல அல்லாஹ் என்ன செய்கிறான், கடுமையான உறுதிப்பாட்டை காட்டுகிற காட்சியை நம்ம பார்க்குறோம். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், அதிகாரத்தை பங்கு வச்சு எல்லாருக்கும் ஆளு கொஞ்சமாக பிரித்து கொடுத்துருக்குறோம். இது போன்ற இன்னும் எக்கச்சக்கமான ஆதாரங்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதை அடுத்தடுத்த வாரங்களில் பார்ப்போம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை, 2 நாட்களுக்கு முன்னால் கள்ளக்குறிச்சி பகுதியில் கள்ளச்சாராயம் அருந்தி நிறைய பேர் இறந்து விட்டார்கள். அந்த தகவல் முரண்பட்ட தகவல்களாக எவ்வளவு என்பதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறார்கள். 40லேருந்து 50க்குள்ளே ஒவ்வொருத்தரும் ஒரு நம்பரை போடுறாங்க. அது இறுதியாக அந்த மருத்துவ சிகிச்சையில் இருக்கிறவங்கள்லாம் திரும்பி வந்ததுக்கு பிறகு தான் இறுதியான நம்பர் தெரியும். 40 50 இவ்வளோ பேர் இறந்துட்டாங்க. இந்த விஷயம் ஒரு கள்ளச்சாராயம் குடித்து இறந்ததுனால ஒரு பெரிய நம்பரில் இறந்துருக்காங்கல்ல, அதனால் பெரிய ஒரு பாரதூரமான ஒரு விலை மக்கள்கிட்ட ஒரு கொந்தளிப்பை கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனால் இதில் அடிப்படையான ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ள வேண்டும். இந்த கள்ளச்சாராயம் என்ன, நல்ல சாராயம்டா என்ன, ரெண்டுமே சாராயம்தான். கள்ளச்சாராயம் என்றால் அரசாங்கத்துக்கு தெரியாமல் காய்ச்சினா அதுக்கு கள்ளச்சாராயம், அரசாங்கமே காய்ச்சினா நல்ல சாராயம்.
ரெண்டுலேயுமே என்னது, அதே போதை தான் வரப்போகிறது. அரசாங்கம் மிக்க டாஸ்மாக்கும் அதுவும் சாராயம்தான். அதில் கலக்கக்கூடிய எத்தனால்னு சொல்கிறாங்களே, எத்தில் ஆல்கஹால்னு, அதுவும் நரம்பு மண்டலத்தை பாதித்து காலப்போக்கில் அவனுக்கு என்ன செய்யும், கேடு தான் செய்யும். ஆரம்பத்தில் தெரியாது, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய உடலுடைய நுரையீரலிருந்து கல்லீரலிருந்து பார்வையிலிருந்து எல்லா நரம்பு மண்டலங்களும் பாதிக்கப்பட்டு அந்த நேரத்தில் அவனுக்கு ஏதாவது சந்ததிகள் உருவாகுமையானால் பலவீனமான சந்ததிகளை விட்டுட்டு போகக்கூடியவனாக என்ன செய்கிறான், ஒரு மனிதனை ஆக்கக்கூடியது தான் இந்த போதை பொருள். இந்த போதைப் பொருளுக்கு பழக்கமானவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், அங்கே டாஸ்மாகில் தான் இருக்குது, வாங்கி குடிக்க வேண்டியது தானே. அவன் எதுக்காக இந்த மாதிரி கள்ளச்சாராயத்துக்கு போகிறான்னு சொன்னால், டாஸ்மாகில் விலை கூட. அந்த காலத்தில் வந்து பாண்டிச்சேரி பக்கமெல்லாம் வந்து கல்லுக்கடைன்னு வச்சுருப்பாங்க. கல்லுக்கடைன்னா பனைமரத்துலேருந்து நேரடியாக இறக்கி அது அது விலை கம்மி. அது இப்போ டாஸ்மாகில் என்ன நவீனமான ஒரு சாராயம், விலை கூட. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகமாக வைக்கிறாங்க, எம்ஆருக்கு மேலேன்னு பஞ்சாயத்து வருது. அப்போ என்ன எவ்வளோ விலை வச்சுருப்பாங்கன்னு பாருங்கள். அப்போ அந்த குடிப்பழக்கத்துக்கு ஆளானவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், அந்த போதை இல்லாமல் அவனுக்கு இருக்க முடியலை. அதே நேரத்தில் டாஸ்மாகில் உள்ள விலை ஜாஸ்தியாக இருக்குது, அவ்வளோ ரூபா கொடுத்து வாங்க முடியலை. அப்போ என்ன செய்கிறான்னா, இதை போதைப் பொருளை கம்மியாக கிடைக்குமா என்று பார்க்குறான். அந்த கம்மியாக யார் கொடுக்குறான்னா, இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சறாங்கிறான்ல, அவன் கம்மியான விலைக்கு கொடுக்குறான். எதுக்கு அங்கே போகிறான், கிடைக்காமையே போகிறான், விலை கூட விலை கம்மி, அதான் மேட்ரு. கிடைக்கலன்னு போகல, டாஸ்மாக் அங்கேயும் இருக்க தான் செய்யுது, நினச்சா வாங்கி குடிக்கலாம். 100 ரூபா 200 ரூபா 300 ரூபா 500 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு பதிலாக 10 ரூபாய்க்கு பாக்கெட் வாங்கி குடிச்சிடலாம் சாராயம். 10 ரூபாய்க்கு கிடைச்சா சீப்பாக தானே இருக்குது. அந்த போதையில் மூழ்கி போயிட்டான், அது இல்லாமல் இருக்க முடியாது. அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் ஆக்கிட்டீங்க. ஒரு தலைமுறை இணைஞ்சிட்டீங்க, அந்த மதுபானத்துக்கு பழக்கிட்டீங்க. மதுபானம்னா என்னன்னு தெரியாத ஒரு மாநிலத்தில் நீண்ட நெடுங்காலமாக நீங்கள் மதுபானத்துக்கு மக்களை பழக்கி அது இல்லாமல் வாழ முடியாதுங்கிற அளவுக்கு ஆக்கிட்டீங்க. அப்போ போதுமான வருவாய் இல்லைன்னா என்ன செய்வான்னு கேட்டால், கம்மியான காசுக்கு கிடைச்சின்னு சொன்னால் அதை வாங்கி குடிக்கத்தான் செய்வான். அந்த அடிப்படையில் என்ன செய்கிறாங்கன்னா, சில பேர் இதை பயன்படுத்தி கொண்டு கள்ளச்சாராயம் காய்ச்சுறாங்க. அந்த கள்ளச்சாராயம்னா என்னன்னு கேட்டால், இந்த சாராயம் போதை தருவதற்காக வேண்டி எத்தனால்னு சொல்கிறாங்கல்ல, எத்தனால் என்பதை கலக்கிறாங்க. இப்போ விற்கிற டாஸ்மாகாக இருந்தாலும் சரி, வேறு கல் சாராயம் விற்கிறாங்கல்ல அதாக இருந்தாலும் சரி, எத்தனாலுங்கிற ஒரு ஆல்கஹாலில் 2 வகையான ஆல்கஹால் இருக்குது. எத்தனாலுங்கிற ஒரு ஆல்கஹாலை வந்து கலக்கிறான், அதுவும் கேடு தான். ஒரு குறிப்பிட்ட அளவில் அவன் கலக்கிறதுனால கேடு வந்து உடனே தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை என்ன செய்யும், ஒரு ஆசிட் இருக்குன்னு, ஆசிட் வந்து அரிசி எடுத்துடும். அந்த ஆசிட்டை தண்ணியில் கலந்து ரொம்ப கம்மியாக்கி இந்த பாத்ரூம் கழுவுறதுக்காக போடுறோம்ல, அது கையெல்லாம் ஒன்றும் செய்யாது. ஆனால் அந்த தரையுடைய தரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சிக்கிட்டே வந்துடும். அந்த மாதிரியான அடிப்படையில் எத்தனாலும் என்ன செய்யுதுன்னா கெடுதி தான். இப்போ போதைக்காக வேண்டி அதை கலக்கிறானோ அதுவும் கெடுதி தான். கொஞ்சம் காலப்போக்கில் என்ன செய்யுது, வேலை செய்யும். அதே நேரத்தில் வந்து மெத்தனால்னு அதுவும் ஆல்கஹால் தான், அதுலேயும் போதை வரும். இந்த மெத்தனாலுங்கிறது வந்து ரொம்ப விலை கம்மி. எந்தளவு கம்மின்னு கேட்டால், 1 லிட்டரே வந்து 20 ரூபா தான். மெத்தனாலுங்கிற அந்த 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 ஆல்கஹால் வந்து 1 லிட்டருடைய விலை எவ்வளவு, 20 ரூபா தான். அந்த 1 லிட்டரெலாம் ஒரு ஆள் குடிக்க முடியாது. 30 மில்லி குடித்தாலே நீங்கள் காலி ஆயிடுவீங்க. மெத்தனால் என்பதை 30 மில்லி நீங்கள் குடித்தாலே என்ன ஆயிரும், ஆல் அவுட் ஆயிடுவீங்க. 10 மில்லி குடிச்சிங்கன்னா கண் பார்வை போயிடும். அந்த மெத்தனால் என்பதில் வந்து உங்களுக்கு பரிந்துரைக்கப்பட்ட அளவு எவ்வளோன்னு கேட்டால் 2 மில்லி தான். 2 மில்லி அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் ஒன்றுமே பாதிக்காது. அப்போ 1 லிட்ரு வாங்கினான்னு சொன்னால் 200 மில்லியில் ஒரு 2 மில்லி போட்டான்னு வைங்க, அதுவே போதையை தந்துடும். அப்போ 1 லிட்ரு வாங்கினான்னு சொன்னால் அது பல 1000 ரூபாய்க்கு விற்றுடலாம். அதை 200 மில்லி 200 மில்லி 200 மில்லி பாக்கெட்டாக போட்டு 10 ரூபாய்க்கு விற்றாண்டு வைங்க. 200 மில்லிக்கு ஒரு 2 எம்எல் இந்த ஃபில்டரில் எடுத்து 2 எம்எல் போட்டான்னு வைங்க. அந்த கணக்கில் இருந்துச்சுன்னு சொன்னால் ஒன்றும் செய்யாது. ஆனால் செய்யும், பெரிய பாரதூரமான கேடு வராது. பரிந்துரைக்கப்பட்ட அளவுன்னு சொல்லி 2 எம்எல்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து இந்த மெத்தனாலுங்கிறத என்ன செய்கிறாங்கன்னா, 1 லிட்டர் வாங்குவாங்க. 1 லிட்டரை வாங்கி என்ன செய்வாங்க, 2000 லிட்டர் தண்ணீரில் அதை ஊற்றி அதை கலந்து கொடுத்தாங்கன்னு சொன்னால், அப்படி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இவ்வளோ நாளாக. கலந்து கொடுத்தாங்கன்னு சொன்னால் அதுலேயும் போதை வரும். ஏன்னா கொஞ்சம் அளவு தான், 2 மில்லி தானே கலக்கிறான். ஒரு 200 மில்லி ஒரு பாக்கெட்டில் 2 மில்லி கலந்துருக்கும். அந்த 2 மில்லி என்பது உடனடியாக சாவடிக்காது, உடனடியாக பாதிப்பை ஏற்படுத்தாது. உள்ளுக்குள்ளே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யும், வேலை செய்யும். எத்தனால் மாதிரியே தான். அப்போ இவன் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, இதுதான் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போ இது சீப்பாக அவனுக்கு கொடுக்க முடியும். அவன் ஏன் 10 ரூபாய்க்கு கொடுக்க முடியுது?
வெறும் தண்ணியில் 2 எம்எல் போட்டால் முடிஞ்சு வச்சுக்கதை. 2 எம்எல் மெத்தனாலை போட்டான்னு சொன்னால் அது போதைப் பொருளாக இருக்கும். கும்முன்னு போதை ஏற ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன செய்கிறான், இவனுக்கு 10 ரூபாயில் சாராயம் கிடைக்கிறதில்ல, 300 200 குடிக்கிறதுக்கு பதிலாக 10 ரூபாய்க்கு பாக்கெட் தண்ணி விற்கிறதுல, அந்த மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா பாக்கெட் சாராயத்தை விற்கிறாங்க. இது தொடர்ச்சியாக விற்கிறாங்க. அப்படி விற்கும் பொழுது ஏதோ ஒரு கவனக்குறைவில் கொஞ்சம் கூட ஊற்றிட்டாங்க. மெத்தனால் இது நடந்துக்கிட்டே இருக்கிற, புதுசாக நடக்கலை. இது அரசாங்கம் தடை செஞ்சு இருந்து அதுக்குன்னு போலீஸ் இருக்குது, அதுக்குன்னு கண்காணிப்பு கொடுக்கலாம் இருந்தும் கூட தொடர்ச்சியாக பல பகுதிகளில் இந்த சாராயம் கிடைக்கிறது. எந்த சாராயம்? மெத்தனால் கலந்த சாராயம் 10 ரூபா பாக்கெட்டாக அங்கங்கே என்ன செய்யப்படு விற்கப்படுகிறது. ஏழைகள், இந்த போதைக்கு அடிமையாகி போன ஏழைகள் பொருளாதாரத்தை கணக்கு பண்ணி அந்த மெத்தனால் கலந்ததை வாங்கி குடிக்கிறாங்க. அந்த 2 எம்எல்க்குள்ளே இருக்கிற வரைக்கும் அதனுடைய பாதிப்பு உடனே தெரியாது. அதுவும் பாதிப்பு தான், உடனே தெரியாது. அது 10 வருஷம் 5 வருஷத்துக்கு பிறகு தெரிய ஆரம்பிக்கும். அந்த 2 எம்எல்ங்கிறது 10 எம்எல்லாக போனால் கண்ணு போயிடும், 30 எம்எல்லாக போனால் ஆளை போயிடுவான். அப்போ இதில் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அதை ஊற்றும் போது கொஞ்சம் ஜாஸ்தியாக 2 லிட்டருக்கு பதிலாக 20 லிட்டர் ஊற்றிட்டான்னு வைங்க, முடிஞ்சு வச்சு கதை. ஏதோ அந்த தயாரிக்கிற விதத்தில் மெத்தனால் அதிகமாச்சு. மெத்தனால் இல்லாமல் அந்த கள்ளச்சாராயம் கிடையாது. ஆனால் அந்த மெத்தனாலுடைய அளவு அதிகமாகி போய் தான் ஜாஸ்தியாக 30 எம்எல்லுக்கு மேலே இருக்குன்னு அநேகமாக ஒவ்வொருத்தன் குடித்ததும். ஒவ்வொருத்தன் குடித்த அந்த அளவில் 30 மில்லி அளவுக்கு மேலே இருந்தால் தான் உடனே செத்துருப்பாங்க. அந்த மாதிரியான செத்துருக்காங்க. இன்னும் சில பேர் செத்து போகிற அளவில் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்குறாங்க. அப்போ இதில் பேட்டர் என்னென்னு கேட்டால் பல விஷயங்கள் இதில் கவனிக்கணும். நீங்கள் சொல்லக்கூடிய நீங்கள் விற்கக்கூடிய அரசாங்கம் விற்கக்கூடிய சாராயத்துலேயும் கேடு இருக்கா இல்லையா? இருக்குது. என்னட்டா போதை வருவதற்காக செல்லுறதுனால நம்ம நரம்பு மண்டலத்தை பாதித்து தாங்க போதை வரும். நல்லா இருக்கிறவனுக்கு அப்படி ஒன்றும் தெரியாமல் புரிஞ்சா என்ன அர்த்தம்? நரம்பை கெடுக்குன்னு தானே அர்த்தம். அது உடனே தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக போய் என்ன செய்யும், அவனுக்கு கல்லீரலிருந்து ஒவ்வொரு உறுப்புகளையாக கெடுத்து கடைசியில் நாசமாக போகிறது. அப்போ அதுக்கு ஒரு பழக்கமாக்குனது முக்கியமான காரணம் என்னென்னு கேட்டால், இந்த டாஸ்மாகை இழுத்து மூடிவிட்டு எல்லா விதமான போதைகளில் இருந்தும் மக்களை காக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை. இந்த பழக்கமே இல்லாமல் இப்போ குடிப்பானா? குடிக்க மாட்டான். ரெண்டாவது எல்லா போதைப் பொருள்களும் இந்த மதுபானத்தை தவிர, அரசாங்கம் விற்கிற டாஸ்மாகை தவிர எல்லா போதைப் பொருள்களுமே அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அரசாங்கம் நெஞ்சிருக்கு கஞ்சா அபின் எல்லாம் தடுத்து வச்சுக்கிறான்ல, எல்லாமே தடை செஞ்சு வச்சுக்கிறான். ஹெராயின் என்னென்னமோ சொல்கிறாங்க, அனைத்துக்கும் தடை இருக்குது. ஆனால் கிடைக்குதா இல்லையா? இந்த மெத்தனால் மட்டுமா கிடைக்கிறது? கஞ்சா வேணுமா? கிடைக்கும். அபின் வேணுமா? கிடைக்கும். ஹெராயின் வேணுமா? கிடைக்கும். அப்போ எல்லாமே நாட்டில் கிடைத்து கொண்டே இருக்கிறது. அதில் எவனாவது செத்தாக மட்டும் குய்யோ முய்யோன்னு கூப்பாடு போடுறாங்க. ஓவராக சாப்பிட்டு செத்து போனால் மட்டும் கூப்பாடு போடுறாங்களே தவிர, இந்த மெத்தனால் கலந்த சாராயம் இன்னைக்கு தானே இருக்குன்னா 25 வருஷமாக இருக்கிறது. அப்படி தயாரிக்கும் போது நெஞ்சிட்டான், ஒரு தடவை கூட விட்டான், அவ்வளோதான். ஒரு தடவை நெஞ்சிட்டான். அது பெரிய தொழிற்சாலை வச்சு நடத்துகிறவங்களாம் கிடையாது. சும்மா சாதாரண கிராமத்து ஆளுகளை தான் 3 பேரை பிடிச்சி வச்சுருக்கிறாங்க. என்ன 20 ரூபாய்க்கு வாங்கி அதை 2000 ரூபாய்க்கு விற்கிறது அவ்வளோ. 20 ரூபாய்க்கு மெத்தனால் வாங்க வேண்டியது 2000 ரூபா சாராயமாக அதை ஆக்கிப்படலாம். அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயம் இது நடக்குது என்று சொன்னால், அப்போ மதுவிலக்குத்துறை என்ன செய்கிறது? போலீஸ் என்ன செய்கிறது? போலீஸுக்கு தெரியாமல் இந்த மாதிரி பாக்கெட்டு விற்கிறதுன்னு இருக்குமா? கஞ்சா விற்கிதுன்னா போலீஸுக்கு தெரியும், அபின் விற்கிறது போலீஸுக்கு தெரியும். இந்த சாராயம் விற்கிறது இவங்க 3 அந்த மாவட்டத்தில் மட்டும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. வேறு மாவட்டத்தில் இல்லைன்னு உங்களுக்கு சொல்ல முடியுமா? மெத்தனால் ஜாஸ்தியாக ஒன்று கலக்கலாம், அங்கேயும் கிடச்சிட்டு தான் இருக்குது, எல்லா பக்கமும் கிடைக்கிறது. அப்போ பொதுவாக போலீஸ் துறையில் அனைத்தும் மாமூல். அடிப்படை நாசத்துக்கு என்ன காரணம்னு கேட்டால், ஹெல்மெட்டு போடுமா, எவனா போடுறானா அவனுக்கு உரியதை லஞ்சத்தை வாங்கிட்டு விட்டத்தான் செய்கிறான். 10 மணிக்கு முன்னாடி சென்னைக்குள்ளே லாரி வரக்கூடாதுங்கிறாங்க, 10 மணிக்கு முன்னாடி வரத்தான் செய்கிறான். என்ன கையை நீட்டு காசை வாங்கிட்டு உள்ளே விட்றாங்க போலீஸ். சும்மா 10 ரூபா காசை வாங்கிட்டு பிரதான நேரங்களில் லாரிகள்லாம் சென்னைக்குள்ளே வரத்தான் செய்கிறது. வெறும் 10 ரூபா, ஒரு 10 ரூபா காசுக்காக வேண்டி சட்டத்தை என்ன செய்கிறான், வளைக்கிற காட்சியெல்லாம் பார்க்குறீங்க. அந்த புக்கு இருக்கா இந்த புக்கு இருக்கான்லாம் கேட்பான். ஒன்றும் இருக்காட்டி என்ன செய்யணும், அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்ல, எடுக்க மாட்டாங்க. 500 ரூபா கொடு, 1000 ரூபா கொடு. அப்போ இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே சட்டப்படி கடமையாற்றுவதற்கு லஞ்சம் வாங்கிறதையே தொழிலாக கொண்ட ஒரு சிஸ்டம் போலீஸ் சிஸ்டம். நம்ம நாட்டில் உள்ள போலீஸ் சிஸ்டம் அந்த மாதிரி இருக்குது. நடைபாதையில் கடை போடுறான், கடை போடுறது பிறருக்கு இடைஞ்சல் தானே. ஒன்று கடையை மூடி இழுத்து போட்டு அனுமதி கொடுக்காத என்ன செய்வாங்க, டெய்லி 200 ரூபா கொடு. நடைபாதையில் கடையை போட்டுக்க, டெய்லி 200 ரூபா கொடு.
அப்போ நடைபாதையிலேருந்து வியாபாரம் பண்ணுறவன்ட்ட லஞ்சம், எந்த ஒரு தள்ளுவண்டிக்காரன்ட்ட லஞ்சம், எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் என்ன செய்கிறது, ஒவ்வொரு கடைக்காரன்ட்டுமே 4 வாசலில் வண்டி நின்றுச்சு சொன்னால் நிறைய இப்போ டிராஃபிக்கு ஜாம் ஆகுது, ஒரு தொகையை தாங்கன்னு வாங்கிக்கிறாங்க. அப்போ இந்த போலீஸுங்கிற ஒட்டுமொத்த போலீஸு துறையை கீழேருந்து மேலே வரைக்கும் லஞ்சம் லஞ்சம் லஞ்சம். அப்போ கஞ்சா விற்கிறது அவனுக்கு தெரியும், அதில் உள்ள கமிஷன் போலீஸுக்கு போயிடும். அப்படின்னு அங்கே விற்கிறது போலீஸுக்கு தெரியும், அவனுக்கு உரிய கமிஷன் இன்ஸ்பெக்டர்லேருந்து இப்போ கான்ஸ்டபிள்லேருந்து எல்லாருக்கும் என்ன செய்யும், கமிஷன் போயிடும். அப்போ இந்த சிஸ்டம் சரியில்லை என்றது இது திமுக ஆட்சியில் அண்ணா திமுக ஆட்சி அதெல்லாம் கிடையாது. டோட்டல் சுதந்திர இந்தியாவில் எல்லா மாநிலங்கள்லேயுமே காவல்துறையினாலேயே லஞ்சம் லாவண்யம் அந்த வெள்ளைக்காரங்காலத்தில் உள்ள சிஸ்டத்தில் தான் இருந்து கொண்டு இருக்குது. இதை சீர்படுத்தாத வரைக்கும் இதை உங்களுக்கு ஒழிக்க முடியாது. சும்மா ஏதாவது 4 பேர் செத்தோன்னு இப்போ அது 50 லட்ச ரூபா கொடுக்குறோம் 40 லட்ச ரூபா கொடுக்குறோங்கிறாங்க. குடிகாரனுக்கு எல்லாம் கொடுக்கலாமா? நம்ம வரி பணத்தை எடுத்து நம்ம வரி பணத்தை கொடுத்துருக்குறோம். ஏதோ சுதந்திர போராட்ட தியாகி கொடுக்குற மாதிரி என்ன செய்கிறாங்க, ஒரு குடிச்சு செத்தவனுக்கெல்லாம் 10 லட்ச ரூபாய் குடும்பத்துக்கு கொடுக்குறோம், ஒரு அரசு வேலை கொடுக்கணும் 10,000 ஒருத்தர் கத்துறாரு, 50 லட்சம் கொடுக்கணுன்னு ஒருத்தர் கோரிக்கை வைக்கிறாரு. அடே நீங்கள்லாம் சமூக விரோத செயலை செய்கிறீங்க, உங்களுக்கு கெடுத்துக்கிற ஒரு காரியம் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை தடுத்தா தானே நாளைக்கு குடிக்க மாட்டான். இப்போ நல்லா குடிப்பாங்க. இனிமேல் என்ன செய்வாங்க, செத்தாலும் கவலை இல்லை, நீ போய் பொண்டாட்டி அனுப்பிவிடா, போய் குடிச்சிட்டு வா, செத்தின்னா 10 லட்ச ரூபா. அப்போ அப்படிங்கிற அளவுக்கு என்ன செய்கிறாங்கன்னா இதான் நடவடிக்கை. இதை சும்மா இந்த நேரத்துக்கு நடவடிக்கை எடுக்காமல் போலீஸ் துறையில் லஞ்சத்தை கடுமையான முறையில் என்ன செய்யணும், அது கடும் தண்டனை கொடுக்கணும். லஞ்சத்தில் மாட்டினார்னு சொன்னால் அவரை உடனே சஸ்பெண்ட் பண்ணணும், டிஸ்மிஸ் பண்ணணும், எந்த வேலையும் வைக்கக்கூடாது, கைது பண்ணணும், நடவடிக்கை எடுக்கணுங்கிற அளவுக்கு போலீஸ் மட்டும் இல்லை, மற்ற துறை வாங்குவதில் போலீஸ் லஞ்சம் ரொம்ப கொடுமையான விஷயம். சிங்கப்பூர்லாம் நீங்கள் அதை பார்க்கவே முடியாது. ஏன்னு கேட்டால் அங்கே எல்லாம் வேலைக்கு எடுக்கும்போது இராணுவத்தில் பயிற்சி எடுத்துவிட்டு தான் வேலைக்கு வர முடியும். இந்த போலீஸில் சேர்றவனுக்குலாம் இராணுவத்தில் 3 வருஷம் பயிற்சி கொடுத்துருந்தேன்னு வைங்களேன், இந்த லஞ்சம் டிசிப்ளின்லாம் கற்றுக் கொடுத்துருவாங்க. டிசிப்ளின் கற்றுக் கொடுத்துட்டு வந்தான்னு சொன்னால் லஞ்சம் வாங்க மாட்டானே. இவங்க அந்த மாதிரி எந்த டிசிப்ளின் கிடையாது. போலீஸ் வேலைக்கு எந்த வேலைக்குமே எந்த அரசு வேலைக்குமே டிசிப்ளின் கிடையாது. அப்போ டிசிப்ளினோடு வரக்கூடிய நாடுகள்லாம் என்ன செய்யணும், இராணுவத்தில் பயிற்சி கொடுத்துட்டு 3 வருஷம் இராணுவத்தில் வேலை பார்த்துட்டு தான் அரசு வேலைக்கு வர முடியும். அரசு வேலை பெறுவதற்குரிய தகுதி அந்த மாதிரி வச்சுருக்கிற நாடுகளில் லஞ்சம் வாங்க மாட்டான். அதை டிசிப்ளின் தான் கற்றுக் கொடுப்பான் இராணுவத்தில். அதெல்லாம் இல்லாத ஒரு காரணத்தினால பேசிக்காகவே நாசமாகி கிடக்கிறது. இன்னும் நிறைய நடக்கும். சும்மா இந்த நேரத்துக்கு 10 ரூபா கொடுப்பதுனாலையோ, 2 இன்ஸ்பெக்டரை டிஸ்மிஸ் பண்ணதுனாலையோ, கலெக்டரை மாற்றினதுனாலையெல்லாம் இது உதவாது. நாடு பூரா இன்றைக்கி நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த அளவு ஜாஸ்தியாகி போச்சு, அவ்வளோதான். மெத்தனால் கலந்த சாராயம் விற்கப்படவே இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த அளவு கூடி போன காரணத்தினால் ஏற்பட்ட ஒரு பாதிப்பு என்பது என்ன செய்யணும், அரசாங்கம் உணர்ந்து இந்த டாஸ்மாகை மொத்தமாக மூடணும். போலீஸ் துறையில் லஞ்சம்ங்கிற பேச்சுக்கு இடம் இல்லாத அளவுக்கு என்ன செய்யணும், முழு அளவுக்கு சீர்திருத்தத்தை பண்ணியாக வேண்டும் என்று ஒரு கோரிக்கையாக வைத்து முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.